கல்விக்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய சேமித்த பணத்தையுமே செலவழித்த பல நபர்களை பற்றிய ஒரு காணொளியை நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ அவங்க எல்லாமே வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் கர்நாடகா, ஒருத்தர் மகாராஷ்டிரா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ யோசித்தேன், நம்ம தமிழ்நாட்டில் அப்படி யாருமே இல்லையா? ஒருவேளை இங்கே அரசாங்கமே இது நல்ல பள்ளிக்கூடங்களை நல்ல முறையில் செயல்படுத்துறதுனால அதுக்கான அவசியம் இல்லையோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது எனக்கு இணையத்தில் தேடும்போது அன்னபூர்ணா மோகன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பற்றி தெரிய வந்தது. தன்னுடைய நகைகளை வைத்து தான் பணியாற்றி கொண்டிருக்கும் பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய வகுப்பை டிஜிட்டல், அதாவது சர்வதேச அளவில் நவீனப்படுத்துதலை அந்த தன்னுடைய காசை கொண்டு, அதாவது நகையை அடமானம் வைத்தோ இல்லை விற்றோ தன்னுடைய வகுப்பை அவங்க சர்வதேச அளவில் மாற்றி இருக்கிறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது. யார், என்ன, ஏது அப்படின்னு அந்த இணையத்தில் போய் தேடும் பொழுது ஒரு சில ஊடகங்கள் தான், அதுவும் குறிப்பாக மாற்று மொழி ஊடகங்களில் நிறைய அவங்கள பற்றி இருக்கு. குறிப்பாக தெலுங்கு மாநிலம் சார்ந்த ஒரு ஊடகத்தில் வந்திருக்குது. அப்புறம் ஆங்கில நாளிதழ்களில் வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய அந்த யூடியூப் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் வரிந்து கட்டி கொண்டு பேசுகிற எந்த யூடியூப்லேயும் பொதுவாக எல்லாமே வியாபார நோக்கத்தோடு போனதுனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறவங்களை பெரிய அளவில் பிரகடனப்படுத்துகிற ஒரு வேலையை நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். அதுதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அன்னபூர்ணா மோகன் யார் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் காந்தாடு இதில் இருக்கிற காந்தாடு அப்படிங்கிற பெயருடைய ஒரு ஊரில் ஒரு ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க ஆரம்பத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணுங்கிற ஒரு பெருங்கனவோடு இருந்தவங்களுக்கு அந்த கனவு நிறைவேறலை. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆரம்ப பள்ளி, அரசு ஆரம்ப பள்ளியில் வாத்தியார் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அதுவும் ஆங்கில வாத்தியாராக, ஆங்கில டீச்சராக சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க என்னென்னா ஸ்கூலில் எப்போவுமே குழந்தைகள்கிட்ட ஆங்கில வாத்தியார் இல்லையா, எப்போவுமே ஆங்கிலத்திலேயே பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பிள்ளைகள்கிட்ட. அவங்க பிள்ளைகள் பதில் சொல்கிறது தமிழில் அப்படின்னாலுமே கூட இவங்க ஆங்கிலத்திலேயே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நாளடைவில் அந்த குழந்தைகள் இந்த தன்னுடைய ஆசிரியர் பேசுகிற அந்த ஆங்கிலத்தை கேட்டு 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 அவங்களும் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு ஆரம்ப காலகட்டமாவது வேலைக்கு சேர்ந்த ஆரம்ப காலகட்டத்தில் இவர் ஏனோ தானோ ஒரு குடும்ப இதுக்காகவோ என்னவோ சரி சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலைக்கு ஒரு சலிப்புத்தன்மையோட வேலைக்கு போன அந்த ஆசிரியை தான், அதாவது தன் பேச பேச தன்னுடைய எதிரில் இருக்கக்கூடிய தன் மாணாக்கர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஏதோ அன்னைக்கு தான் புதுசாக ஒரு ஞானம் பிறந்த மாதிரின்னு சொல்கிறாங்க அவங்க. அன்னைக்கு தான் நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சேன். என்னால் இப்படி ஒரு மாற்றம் நிகழுதுன்னா இன்னும் நான் கொஞ்சம் சிரத்தை எடுத்தேன்னா நிறைய மாற்றங்களை நான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் சிரத்தையாக அவங்க பாடம் நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான சர்வதேச லெவலில் வகுப்பறைகள் இருக்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. இது போக நிறைய பட்டங்களையும் வாங்கியிருக்காங்க. அவங்க தன்னை ஒரு சிறந்த ஆசிரியராக மெருகேற்றி கொள்ள, தன்னுடைய அறிவு கூர்மையை கூர்படுத்தி கொள்ள அவங்க நிறைய பட்டங்களை பெற்று அவங்க இந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னு இன்னும் நிறைய, அதாவது ஆரம்ப பள்ளியில், நான் சொல்கிறது உயர்நிலைப் பள்ளியோ மேல்நிலைப் பள்ளியோ இல்லை, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த 1லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிரைமரி ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்டை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது எப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும் அப்படிங்கிறத அவங்க அழகாக அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது போக இவங்க செஞ்சதெல்லாம் இது ஒரு பணி. ஒரு ஆசிரியர், உண்மையான ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி எல்லாம் பணி செய்யணும், அதுதான் இயல்பு. ஆனால் இவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய நகைகளை வைத்து அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த வகுப்பை சர்வதேச அளவில் மேம்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வகுப்பறை மட்டுமல்ல, என் பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை வகுப்பறைகளும், ஏன் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகுப்பறைகளும், ஏன் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வகுப்பறைகளும் சர்வதேச அளவில், அதாவது அரசாங்க பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகள் சர்வதேச அளவில் மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
உண்மைதான். இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம்லாம் இல்ல. இத மாற்றக்கூடிய திறனுக்கு வந்து ரொம்ப காலம் இருக்கணும், இல்ல ரொம்ப பணம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கை அல்ல, பல கைகள் சேர்ந்தால் ஒரு நொடியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களும், அதாவது ஆசிரியர் பெருமக்களும் சரி, இங்க இருக்கிற அரசாங்கங்களும் சரி, எல்லாமே ஒரு ஒரு நொடி அதை பற்றி யோசித்தால் ஒரு பெரிய மாற்றம் அரசாங்க பள்ளிகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த அம்மாவுடைய எண்ணம் வந்து நமக்கு உணர்த்துது. இது என்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து நடைமுறை சாத்தியப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நடைமுறை சாத்தியப்படுறது வந்து உறுதி. அதாவது அதை யோசிச்சோம்னா அதை நடைமுறைப்படுத்திடலாம். எப்போ அவங்க யோசிச்சு அதை நடைமுறைப்படுத்த போறாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. இருந்தாலும் அரசாங்கத்தையோ வேற எதையுமோ எதிர்பார்க்காமல் தன்னுடைய நகையை வைத்து ஒரு தான் வகுப்பெடுக்கும் அந்த வகுப்பறையை சர்வதேச அளவில் நவீனப்படுத்திய அன்னபூர்ணா மோகன் அவர்களுக்கு பெரும் வாழ்த்துக்கள்.